பஞ்சாங்கத்தின்படி இன்று மாசி மாத பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணிய காலம். மாசி மாதம் முதல் நாள் வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்பதை விஷு புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என்பவையாக கூறுவோம். இதை போலவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதும் மிகவும் சிறப்பானது. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இந்த புண்ணிய காலத்தில் நாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ மகாலட்சுமி அன்னையையும் மனதார வழிபட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவர செய்யலாம். முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவர்கள் அவ்விதம் செய்யலாம். அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். துளசி பூஜை, கோ பூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பிரீத்தியை தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம். அதே போன்று அன்றைய தினத்திலே விரத தினங்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நன்று. ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆகும். ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும். எனவே இந்த முறை நாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறவிட்டால் அடுத்து இதே போன்ற ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உலகாயதமான தேவைகளையும் மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பு மிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் நமது அக வளர்ச்சி, ஆனந்தம், ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தரவல்லது இந்த புண்ணிய காலமாகும். வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில். பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 மலர்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றிற்கும் ஒவ்வொரு மலரை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். கொடிமரம் இல்லாத பெருமாள் ஆலயங்களில் பிரகார வலம் வந்தாலே போதும். மாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய கால வரலாறு நிறைவடைந்தது.